அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சோல் டுவர்ட்ஸ் ஜன்னா பை ஃபாத்திமா சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். ஒரு மனதை தொட்ட கதை. ரமதானின் கடைசி மாலை. மசூதியின் வெளியில் மெதுவான காற்று வீசிக் கொண்டிருந்தது. அஹ்மத் என்ற ஒரு இளைஞன் தன் கைகளில் துவா செய்து கொண்டே அமைதியாக அமர்ந்திருந்தான். இந்த 30 நாட்களில் அவன் பல மாற்றங்களை உணர்ந்தான். தினமும் தொழுகை, குரான் வாசிப்பு, சபர் மற்றும் அல்லாவின் நினைவு. அவன் இதயம் நிம்மதியால் நிரம்பியிருந்தது. ஆனால் அந்த மாலை அவன் கண்களில் கண்ணீர். யா அல்லாஹ், இந்த ரமதானை நான் இழக்க விரும்பவில்லை என்று சொன்னான். அப்போது ஒரு மூத்தவர் புன்னகையுடன் கூறினார், ரமதான் உன்னை விட்டு போகவில்லை மகனே, அது உன்னை மாற்றிவிட்டு செல்கிறது. இந்த 30 நாட்களில் நீ கற்ற சபர், தக்வா, தொழுகை அவையெல்லாம் உன்னுள் இருக்கின்றன. அந்த நல்ல பழக்கங்கள் தொடர்ந்தால் ரமதான் இன்னும் உன்னுடன்தான் உள்ளது. அந்த வார்த்தைகள் அஹ்மதின் இதயத்தில் ஒளியாக மாறின. அவன் கண்ணீரை துடைத்து உறுதியுடன் சொன்னான், இன்ஷா அல்லாஹ், நான் இந்த ரமதானை என் வாழ்க்கையில் தொடர்வேன். அந்த இரவு ரமதான் முடிவடையவில்லை, அது ஒரு புதிய நல்ல மனிதனை உருவாக்கி சென்றது. கதையின் நெறி. ரமதான் ஒரு மாதம் மட்டுமல்ல, அது ஒரு மாற்றம். அந்த மாற்றத்தை நாம் வாழ்நாள் முழுவதும் பாதுகாத்தால் ஒவ்வொரு நாளும் ரமதானாக மாறும். மேலும் இஸ்லாமிய கதைகள் மற்றும் நினைவூட்டல்களுக்கு எங்களை ஃபாலோ மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அல்லாஹ் நம்மை எல்லோரையும் ஜன்னத் செல்லும் நேரான பாதைக்கு வழிநடத்துவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.